ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப்பர்ஸ். ஸோ நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் இப்போ அடுத்த பேட்சுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஸோ வாட் எவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அடுத்தபடியாக வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நாங்கள் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கம்பல்சரி இப்போ ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மிஸ்டேக் பண்ணிப்போம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா எழுதின மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கம்பல்சரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? நாளைக்கு லாஸ்ட் டேட்டுங்க. ஓகேங்களா? பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும், எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. நிறைய மாணவர்களுக்கு நாங்களும் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இமீடியட்டாக பண்ணி முடிச்சுருங்க. நாளைக்கு லாஸ்ட் டேட். ஓகே, அதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி, அதாவது நமக்கு நம்மளுடைய கேட்டகரி, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டோம், நல்லா தான் எழுதியிருந்தோம், ஆனால் ரிசல்ட் நெகட்டிவ், என்ன மிஸ்டேக் நமக்கு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அது போட்டாகணும். சார் நான் ரீவேல்யூஷன் போட போகிறதில்ல சார், நான் ஏன் சார் பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நான் ரீவேல்யூஷனுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் சொன்னது பேப்பர் காப்பி எதுக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன மிஸ்டேக்னு நமக்கு தெரியணும். ஒருவேளை நம்ம வந்து சரியாக எழுதியிருந்து அங்கே கரெக்ஷன் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம ரீவேல்யூஷன் போட்டு பாஸ் ஆகிக்கலாம். அது அடுத்த விஷயம், அதை தனியாக வச்சுருங்க. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து பேப்பர் காப்பி மஸ்ட். இது எல்லா எக்ஸாம் அப்பவும் நான் கிளியராக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய மிஸ்டேக் அனலைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் 4th அட்டெம்ப்ட் சார், ஒரு 3rd அட்டெம்ப்ட், 2nd அட்டெம்ப்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம், நம்மளுடைய கிளாஸில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் ப்ரீவியஸாக இருந்த எக்ஸாமில் அட்டெம்ப்ட் ஆகிட்டு இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி ஸ்டேட்டஸ் வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. சார் நான் 2nd அட்டெம்ப்ட் சார், 3rd அட்டெம்ப்ட் சார் பாஸ் பண்ணிட்டேன் சார், ரொம்ப ஹாப்பியாக சார் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் தான். யாரும் ஒர்க் பண்ணாமல் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கவே இல்லைங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் போயிடுச்சு, இந்த டைம் நல்லா படிக்கணும், அதை மிஸ்டேக் என்னவோ சரி பண்ணிக்கணும்னு நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் அதுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. புரியுங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற முறையில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் வருது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா பெருமான ஸ்பீடு வந்து நம்ம ஒரு 10 டைம் எழுதுறோம், 5 டைம் சேர்த்து எழுதுவோம் அப்படின்னு எழுதிட்டே போனோம்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி சரி பண்ணுறதுங்க? நம்ம ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்லாம் வருது ட்ரான்ஸ் பண்ணும்போது அப்படின்னா நம்ம ஸ்பீடு எழுதி ரீட் பண்ணிகிட்டே போனோம்னா ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்லாம் எப்படிங்க சரி பண்ணுறது? சரிங்களா? ஸோ அப்போ அது டிரான்ஸ்கிரிப்ஷன் முக்கியம். என்ன மிஸ்டேக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் எடுத்து அந்த மிஸ்டேக் சரி பண்ணால் தான் நமக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மார்க் போகாமல் பார்த்துக்க முடியும். அதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டாக வருங்க. புரியுதுங்களா? ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க, நெகட்டிவாக ரிசல்ட் இருந்தால் ஒரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணி அடுத்து என்னங்கிற பிளானை வந்து நம்ம கரெக்டாக போடணுங்க. புரியுதுங்களா? அதுக்கு தான் நம்மளுடைய விஷயம் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் விஷயம் இருக்கணும். சரியா? ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடுத்து நான் முடிக்கணும் சார் அப்படின்னு எய்ம் பண்ணுற எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க. இந்த 3.5 months இருக்குங்க, 3.5 மாதம் இருக்குது. சரிங்களா? ஆகஸ்ட் மிடில் தான் நம்ம எக்ஸாம் வரப்போகுது, அடுத்த எக்ஸாம். சரிங்களா? இருக்கக்கூடிய டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். தமிழ் சீனியர் ரிசல்ட் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, கரெக்டாக பண்ணால். புரியுதுங்களா? இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது மிஸ்டேக் அனலைஸ் பண்ணி குறைச்சோம்னா அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா பாஸ் பண்ணிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன சார் ஓவரால் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 400 ஸ்டூடெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறீங்க. ஸோ கிளியராக சொல்லக்கூடிய விஷயம், அந்த 400 ஸ்டூடெண்ட்ஸில் நம்மளுடைய கிளாஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க எல்லா விஷயமும் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே நம்ம பாஸ் ஆனக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க பண்ண ஒர்க்குக்கான ரிசல்ட் கிடச்சிருக்கு. பண்ணக்கூடிய விஷயத்த கரெக்டாக பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் சொன்னேன் இல்லையா, என்ன மிஸ்டேக் வந்துன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ப்ராக்டிஸ் எடுக்கிறது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கும் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து முடிச்சுட்டு வராங்க. சரிங்களா? அதனால் கரெக்டான டைம் பீரியட் தான். நீங்கள் எவ்வளோ நேரம் ஷார்ட் ஹேண்டுக்கு டைம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணி நான் எவ்வளோ நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான் உங்களுடைய ரிசல்ட்டுக்கு. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் படிக்கக்கூடிய நாட்களில் லீவ் அதிகம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணேன் சார், நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்ககிட்ட நான் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். படிக்கக்கூடிய அந்த டைம் பீரியடில் ப்ரீவியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா, அந்த டைம் பீரியடில் எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருப்பீங்கன்னு கேட்டால் ஆமாம் சார் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. ஏன்னா அதையும் அனலைஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ எல்லாமே வச்சு பார்க்கும்போது வித்தவுட் லீவில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக பண்ணவங்க மட்டும் அவங்களுக்கான அந்த பாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது நார்மலாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க ரிசல்ட் நல்லா வருங்க. சரிங்களா?
ஸோ அது குறிப்பாக ஷார்ட் ஹேண்ட்லேயே அப்படி தான் வந்திருக்கு. அதனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. ஸோ எனக்கு அது வராது இது வராது அதில் எதுவும் இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமே வரும். ஆனால் உட்காந்து நம்ம இப்போ எழுதணுங்க, புரியுதுங்களா? ஸோ எதுக்கு ஒரி பண்ண வேண்டாம். அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா தெளிவாக இருப்போம், சரிங்களா? நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு, ஏன்னா சில பேர் வந்து ஆல்ரெடி அட்டெம்ப்ட் ஆகிருப்பீங்க, சில பேர் வந்து ஹையர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லோயர் எக்ஸாம் போயிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் கிளாஸ் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணி கொடுப்போம். ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுங்க, சரிங்களா? ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே, அதோடு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் ஷார்ட் ஹேண்ட் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அக்கௌண்டன்சி, சிஓஏ, தென் டிஎன்பிசி வரைக்கும் எல்லா கிளாஸும் ஆட் பண்ணியிருக்கோம். தென் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, ஃபர்தராக உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம், ஓகேங்களா? நன்றி.